ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதிபர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் வியாசதேவர் அவங்களுடைய தாய் சத்தியவதி கிட்ட, தாயே, ராஜ்யம் அழியாமல் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய உயர்ந்த நோக்கத்துக்காக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆனால் என் கூட கலப்பதற்கு இந்த பெண்கள் ஒரு நிபந்தனையை ஏற்க வேண்டும். ஏன்னா இது சரீர சுகத்திற்காக செய்யப்படும் ஒரு காரியம் இல்லை. நான் குரூபியாகவும் இரத்தம் போன்ற நிறமுடைய கண்களுடனும் கருத்த மேனியோடும் செம்பட்டை படிந்துவிட்ட ஜடைமுடையோடும் தான் வருவேன். அதை சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கணும். இது அவங்களுக்கு நான் விதிக்கக்கூடிய விரதம் அப்படின்னு வியாசதேவர் சொல்கிறாரு. ஏன்னா இதில் ஒரு உயர்ந்த நோக்கம் அந்த குலம் அழிந்து போகாமல் இருப்பது, ராஜ்யத்தை பரிபாலிக்க ஒரு அரசகுமாரன் வேணும் அப்படிங்கிறது. வியாசர் மிகச்சிறந்த முனிவர். அவர் மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர். அவர் அவங்க தாய் அழைக்கும்போது சமாதி நிலையிலிருந்து தான் அவர் வர்றாரு. அப்போது சத்தியவதி இதுக்கு சரின்னு சொல்லிட்டு அம்பிகையிடம் சொல்லும்போது அம்பிகை முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த குலம் வீழ்ச்சி அடையாமல், அதாவது நாசமடையாமல் குலம் தலைத்தோங்க வேணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இது செய்யப்படுதுன்னு பலவாறாக சொல்லி சத்தியவதி அம்பிகை அம்பாலிகை 2 பேருடைய சம்மதத்தையும் வாங்குகிறாங்க. ஆனால் வியாசர் அவர் சொன்ன மாதிரி குரூபியா இரத்தம் போன்ற நிறமுடைய கண்களோடும் கருத்த மேனியோடும் செம்பட்டை படிந்துவிட்ட ஜடைமுடையோடும் அம்பிகையிட்ட வர்றாரு. அம்பிகை அவரை பார்த்ததுமே ரொம்ப பயந்தும் போயிடறாங்க. அருவருப்புனால் அவங்க கண்களையே மூடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு சாதுவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அதாவது உடல் ரீதியாக அவர் மிக உயர்ந்த சாது தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவங்க எதிர்பார்த்தது வேறு. அவங்க அருவருப்புனால் கண்களை மூடிக்கிறாங்க. வியாசர் அவங்களோட கலந்த பிறகு சத்தியவதி வியாசர்கிட்ட அம்பிகைக்கு உயர்ந்த ராஜகுமாரன் பிறப்பானான்னு ஆர்வத்தோடு கேட்கும்போது, தர்மம் தெரிந்தவன் 10,000 யானைகளுடைய பலம் உள்ளவன் அம்பிகைக்கு பிறப்பான். அவனுக்கு 100 பிள்ளைகள் உண்டாவாங்க. ஆனால் நான் விதித்த விரதத்தை மீறி அருவருப்பு அடைந்து கண்களை மூடிக்கொண்டதால் அவளுக்கு பிறக்கும் மகன் குருடனாக பிறப்பான்னு வியாசர் சொல்கிறாரு. ஹரே போல்.